Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருந்தே ஃப்ரெஷ்ஷாக பறித்து இது செய்கிறனால ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே செவந்து வர வரைக்கும் நல்லா இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். இந்த மாதிரி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ண சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 3/4 கிலோ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட சிக்கன் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிக்கன் ட்ரையாக வேணும்னா நீங்கள் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.